கிரவுட் வராம பாத்துக்கோங்க. எஸ் மேடம். எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்றேன் மேடம். எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க? முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு தான் தகவல் வந்துச்சு மேடம். அவங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணேன் மேடம். பிரஸ் மீடியா எதுவும் வராம பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், பாத்துக்கிறேன். எவிடன்ஸ் இருந்தா கூப்பிடுங்க. ஏல இங்க வா. வாயா. ஏட்டி இறக்கையா? சார் வணக்கம் சார். நீ தானே முதல்ல பார்த்தது? ஆமாம் சார். ஆள் யாருன்னு தெரியுமாயா? சார் தெரியும் சார். சொன்னா அடிச்சே கொண்டுருவேன்னு மிரட்டினா சார். அரெஸ்ட் பண்ணிட்டேங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல, பெரிய கொலைகாரன். நான் சொல்ற வரைக்கும் அவன் உள்ளே இருக்கட்டும். ஓகே சார். ஹலோ ஹலோ எஸ்பி, யுவதாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே, அவனை விட்டுறாதீங்க. நல்ல மாதிரி தெரியும், பெரிய கொலைகாரன். அவனை ஜெயில போடுங்க. அவன் வெளியே இருந்தா பல கொலைகள் நடக்கும். மினிஸ்டர் சொல்லியிருப்பாரு அவன் யாருன்னு. சொன்னாருங்க சார். ஹலோ ஹலோ ஏஎஸ்பி மேடமா? யாரு? நான் கவுன்சிலர் தங்கம் பேசுகிறேன். போலீஸில் இப்போ தான் கரெக்டான வேலையை பார்க்குறீங்க. அவன் சாதாரண ஆள் இல்லை மேடம், பல பேர் வாழ்க்கையில் விளையாடி இருக்கான். எல்லா செக்ஷன்லேயும் அவன் மேலே கேஸை போட்டு அவன் வெளியில் வர விடாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சரி ஓகே. நம்ம அமைச்சரே அவனை பற்றி சொல்லியிருப்பாரு. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். நான் தான் முத்துநகர் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ராஜதுரை பேசுறேன். இன்னைக்கு ஒரு பையனை மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவன் சாதாரண ஆள் இல்லை மேடம். அவனை விட்டுறாதீங்க. அவன் வெளியே இருந்தானா இந்த சமூகத்துக்கே கேடு. அவனை பத்தி உங்ககிட்ட மினிஸ்டர் சொல்லி போறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஹலோ வணக்கம் ஏஎஸ்பி. ராயப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். அவனை அரெஸ்ட் பண்ணதுல ஊருக்கே சந்தோஷம். ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. பிளான் பண்ணி மர்டர் பண்றதுல ஒரு விட்டுறாதீங்க. அவனை முடிஞ்சா என்கவுண்டர் பண்ணுங்க, இல்ல லைஃப் ஃபுல்லா ஜெயிலே போடுங்க. அமைச்சர் சொல்லிருப்பாரு. டேய், நீ என்ன அவ்வளவு பெரிய மயிரா? இல்ல வா, வெச்சு செய்றேன். சொல்லுங்க சார். என்ன ஏஎஸ்பி, அவன் மேல கேஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சா? எங்க சார் அவன் ஒத்துக்குறான்? ஒத்துக்கலனா இருக்கிற சாட்சி வச்சு உள்ள தள்ளுங்க. சரியான சாட்சி இல்ல சார் சரண்டர் பண்ண. சாட்சி இல்லையா? எத்தனை சாட்சியை உருவாக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்க நினைச்சா நிரபராதியை குற்றவாளி ஆக்கலாம், குற்றவாளியை நிரபராதி ஆக்கலாம். எல்லா சட்டமும் நம்ம கையில தானே இருக்குது. சொன்ன மாதிரி செய்யுங்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. டேய் மேடம், அவன் இருக்கானா செத்துட்டானா பாரு.
அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தம்பி. எல்லாமே எஸ்பி ஸ்பெஷல் போஸ்ட் தான் காரணம். இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்க காரணமே நீங்கள் தான் தம்பி. உங்களை போய் இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்காங்களே தம்பி. அதை விடுங்கண்ணே. நான் கொன்னுட்டேன்னு சொல்கிறாங்கண்ணே. நான் யாரண்ணே கொன்னேன்? செத்தது யாருண்ணே? உங்கள் ஃப்ரெண்டு. ஐயா ஐயா இருக்காங்களா? ஏன் என்ன பார்த்தா ஐயா மாதிரி தெரியலையா? தெரியாது. ஏன்னா என் மூஞ்சி அப்படி. இந்த வீட்டு வேலைக்காரன். என் பேரு சடியாண்டி. வாங்க வாங்க. வணக்கம். என்ன கல்யாணமா காது குத்தா? கல்யாணம் தாங்க. ஐயா பூஜையில் இருக்காங்க. நான் ஐயாவோட தம்பி டக்ளஸ் ஆல்பர்ட். சுருக்கமா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஐயாவை பார்க்க முடியுங்களா? இப்போ மணி 8. அண்ணன் பூஜை வந்து வர டைம். வாங்க வந்து உட்காருங்க. இப்போ வந்துருவாரு. சரிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்த கடனை அவனுக்கு அவர் திருப்பி கொடுக்கிறார். நான் எத்தனை சாமி கும்பிட்டாலும் நீதான் எனக்கு குலசாமி. அப்படிலாம் இல்லைங்க. மாதா புண்ணியத்துல நாமளும் நல்லா இருக்கணும், நம்மள நம்பி வரவங்களும் நல்லா இருக்கணுங்க. மாப்பிள்ளை எந்த ஊரு? கூத்தங்குழி. ஓ அண்ணே. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க அண்ணன் அவர் பொண்ணு சர்மலாவை கும்பிடாம யாரையும் பார்க்க மாட்டார். உட்காரு உட்காரு. உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரே வீடு நம்ம பெரிய வீடு தாங்க. இந்தாங்க. கல்யாணமா? ஆமாங்க ஐயா. யார் பொண்ணுக்கா? பொண்ணுக்கு தாங்க. ரெக்ஸ்லைன் வாங்க. நல்லா மீனை அள்ளி அள்ளி கொடுக்குற கடலம்மா மாதிரி நீங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஐயா. ரொம்ப இருக்கட்டும். சந்தோஷம் ஐயா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. வரையா? கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுறேன், வரணும் ஐயா. கட்டாயம் வந்துடுறேன். வரலாமா? வாங்க. நீ வாப்பா சாப்பிடலாம். சாப்பிட உட்காந்தா சாப்பாட்டு மேலே தான் கண்ணு இருக்கணும். இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட ரிங்டோன் சத்தத்தை கேட்டுதான் பாலே குடிக்குது. ஆமாமா நான் கூட அப்படிதான். ஐயோ இந்தாப்பா குடி. அம்மா எனக்குமா? உனக்கு இல்லாமையா? வா மச்சான். மச்சி உட்கார்ல நீ சாப்பிடு. இந்த வீட்டு பிள்ளை தானப்பா. அம்மா நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நானும் இந்த வீட்டு பையன் தான்மா. கடவுளா கொடுத்த என் பெஸ்ட் ஃப்ரெண்டுமா இவன். டேய் உனக்கு மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? எனக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா. என்னைக்காவது என்னை மரியாதை சித்தப்பான்னு கூப்பிட்டுருக்கானா? சுத்துன்னு தானடா கூப்பிடுறேன். டேய் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணலைன்னா மகனை ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுவேன். நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா இப்போ இந்த நாடையும் நாட்டு மக்களையும் யார் காப்பாத்துறது? அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்ல. ஆல்பர்ட் வாலே இல்லை பாக்ஸ் எல்லாம் ஒண்ணு விடாம ஏத்துக்கடே. இல்ல தாமஸ் கலெக்ஷன்லாம் ஒழுங்கா வாங்குறியா? கலெக்ஷன் குறையுது, போய் ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வாங்க. சரிண்ணா. இல்ல பசங்க கூட்டிட்டு போ. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு கேரளா வண்டி நிக்கி எல்லா போட்டும் கடலுக்கு போயிருக்கா? இல்லை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு தான் இருக்கோம். எல்லா வண்டியிலயும் ஒழுங்கா கலெக்ஷன் வாங்கணும், புரிஞ்சுதா? சரிண்ணா. கலெக்ஷன்லாம் ஒழுங்கா வந்து சேரணும். இல்ல உங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு நானே நேர்ல போய் கலெக்ஷன் பண்ண வேண்டியது. நாங்களே பாத்துக்கிறோம். இல்ல காத்துட்டு கண்டிப்பா இல்ல ஐயா டோக்கன் வாங்கியிருக்கியா? ஐயா பொண்டாட்டி தாலி வச்சு தான் மீன் வாங்க வந்திருக்கேன். நாளைக்கு தரையா காசு. எதுக்குல பொண்டாட்டி போடல. பாருங்களேன்
எவனாச்சும் பெரிய வண்டிக்காரன் கலெக்ஷன் தரலனா 2 பாக்ஸ் மீனை தூக்கிட்டு போய் ஷெட்ல போடுங்களேன். சரிங்க. அப்பப்ப நாம யாருன்னு உனங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும். பண்ணிடுறேன். அப்பதான் பயப்படுவானுங்க. போல அந்த பக்கம். உனக்கு சொல்லணுமோ எடுத்து வச்சு நிக்க மாட்டியா? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைங்க எல்லாரையும் வீட்டுல விட்டுட்டு நடுக்கடலுக்கு போய் உயிரை பணையம் வச்சு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றவங்க நாங்க. எங்க சனங்க அத வாங்க வர வியாபாரிங்க கிட்ட இப்படி அநியாயம் பண்றீங்களா? பிறகு எந்த வியாபாரியா எங்க கிட்ட மீன் வாங்க வருவா? இப்படிதான் அநியாயம் பண்ணுவீங்களா? தங்கம் மூச்சு விடாம பேசி முடிச்சிட்டியா? உங்களை தட்டி கேட்க வந்த வருவாண்டா. எல்லாம் பார்த்ததான் இருக்கு. இது யாரு புதுசா ஒரு பால் சுறா? வெலிங்டன், இந்த சுறாவை கனவா ஷெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மோட்டர் ரூம்ல வழக்கம் போல ஏத்து. என்னடி டிவி திங்காட்சி வந்திருக்க? மீனை மட்டும் தானே விற்க வந்த? முடியல அண்ணா, அண்ணன் இந்த கடையில் கலெக்ஷன் வாங்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஓ ஆமாண்ணா. இன்னைக்கு இந்த மீன் அவியல போங்கல. அண்ணா, அண்ணன் உன்னை கனவா செட்டுக்கிட்டு வர சொன்னார். என்னாச்சுல? சொல்லிட்டேண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாண்ணா. இல்லை, நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் நீ தானே கரெக்டாக செய்யும். ஆமாண்ணா ஆமாண்ணா. இந்த ஹார்பரில் எவனும் நமக்கு எதிராக குரல் கொடுக்குறதில்ல, அதை நீ தான் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேண்ணா. நம்ம ஹார்பர் என்ட்ரன்ஸில் பெருசாக என்னோட கட் அவுட் வைல இந்த கடையில ஏன் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரியும். வச்சிடறேன்.